பெற்றோர்களே, சகோதர சகோதரிகளே, சமூக அக்கறை கொள்வோம் என்ற தலைப்பில் உங்களுக்கு முன்னால் சில செய்திகளை சொல்லப் போகின்றேன். இந்த உலகில் உயிரோடு படைக்கப்பட்ட எல்லா உயிரினங்களும் தன்னை சுற்றி வாழும் மற்ற உயிரினங்கள் மீது ஏதோ ஒரு விதத்தில் அக்கறை காட்டக்கூடியதாகத்தான் படைக்கப்பட்டுள்ளன. மனிதர்களின் பார்வையில் அக்கறை என்பது இரண்டு விதமாக பார்க்கப்படுகின்றது. ஒன்று, என் குடும்பத்தார்கள், என் உறவினர்கள், என் நண்பர்கள் என்ற சுயநலம் கலந்த சுயநல அக்கறையாகும். மற்றொன்று, சமூகம் தவறான வழியில் தன் பயணத்தை துவக்கும் பொழுது என் நாட்டவர்கள், என் சமூகத்தார்கள் என்று கூறும் சுயநலமில்லா பொதுநலம் கொண்ட சமூக அக்கறையாகும். இவ்விரண்டில் சுயநல அக்கறை என்பது எல்லா மனிதர்களிடத்தும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் தானாக உருவெடுத்துவிடும். ஆனால் சமூக அக்கறை என்பது குறிப்பிட்ட சில நபர்களை தவிர எல்லா நபர்களிடத்தும் தானாக வருவதில்லை. எனவே இந்த இஸ்லாமிய மார்க்கம் இந்த உலக மாந்தர்களுக்கு சமூக அக்கறையை எந்த அளவிற்கு வலியுறுத்துகிறது என்பதையும் அதை நாம் கடைபிடிப்பதனால் ஏற்படும் விளைவுகளையும் அறிவோம். உலகம் படைக்கப்பட்ட நாள் முதல் மனித குலத்திற்கு சீரான வழியை காட்டக்கூடியதாகவும் மாபெரும் ஒரு அருட்கொடையாகவும் இறைவன் தனது தூதர்கள் மூலமாக தந்ததுதான் இந்த மார்க்கம். இந்த மார்க்கம் குறித்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மிக அழகாகவும் ரத்தின சுருக்கமாகவும் கற்றுத்தந்துள்ளார்கள். அத்தீனுன் நசீஹா குல்னா லிமன் قال لله ولكتابه ولرسوله ولأئمة المسلمين وعامته. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை குறித்து பிறர் நலன் நாடக்கூடியது என்று கூறினார்கள். அப்போது நாங்கள் யாருக்கு என்று கேட்டோம். அதற்கு அவர்கள் அல்லாஹ்வுக்கும் அவனது தூதருக்கும் முஸ்லிம் சமுதாயத்தின் தலைவருக்கும் பொதுமக்களுக்கும் நலன் நாடக்கூடியது என்று கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை குறித்து பிறர் நலன் நாடக்கூடியது என்று கூறுகிறார்கள். அப்போது நபிகளாரின் தோழர்கள் சிலர் யாருக்கு நலன் நாட வேண்டும் என்று கேட்டபோது நபிகள் நாயகம் அவர்கள் கூறிய பட்டியலில் பொதுமக்களையும் இணைத்து சொல்கின்றார்கள். இந்த பொன்னான நபிமொழியிலிருந்து பொதுமக்களுக்கு நலன் நாடக்கூடிய சமூக அக்கறையாளர்களைத்தான் இஸ்லாம் உருவாக்குகிறது என்பது நமக்கெல்லாம் தெளிவாக தெரிகின்றது. இறைவன் தன் வேதத்தில் ஓர் ஊராரிடத்தில் 3 தூதர்களை ஒன்றன் பின் ஒன்றாக அனுப்பியதையும் அவர்களை அந்த ஊர் மக்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்த நிலையில் ஒருவர் கரைக்கோடியில் இருந்து விரைந்து வந்து இறைவனை நம்பிக்கை கொண்டதையும் அக்கூட்டத்தார் அவரை கொலை செய்த காரணத்தினால் இறைவன் அவருக்கு வழங்கும் பரிசுகளை பற்றியும் அவர் தன் மரணத்திற்கு பின்னாலும் தன் சமூகத்தார் மீது கொண்ட அக்கறையின் வெளிப்பாட்டையும் அல்லாஹ் யாசின் என்ற அத்தியாயத்தில் படம் பிடித்து காட்டுகின்றான். அந்நகரத்தின் கரைக்கோடியில் இருந்து ஒருவர் விரைந்து வந்து, என் சமுதாயமே, தூதர்களை பின்பற்றுங்கள், உங்களிடம் கூலியை கேட்காத நேர்வழி பெற்றோர்களை பின்பற்றுங்கள். என்னை படைத்தவனை நான் எப்படி வணங்காமல் இருக்க முடியும்? அவனிடமே நீங்கள் திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள். அவனின்றி வேறு இறைவனை நான் ஏற்படுத்திக் கொள்வேனா? அளவற்ற அருளாளர் எனக்கு ஒரு தீங்கை நாடிவிட்டால் அவர்களின் பரிந்துரை எனக்கு எந்த பயனும் அளிக்காது. அவர்கள் என்னை காப்பாற்றவும் மாட்டார்கள். அப்போது நான் பகிரங்கமான வழிகேட்டில் ஆவேன். உங்கள் இறைவனை நான் நம்பிவிட்டேன், எனக்கு செவிசாயுங்கள் என்று கூறுகிறார். இப்படி சொன்னதற்காக அந்த ஊர் மக்களால் அவர் கொல்லப்பட்டு விடுகின்றார். சொர்க்கத்திற்கு செல் என்று அவரிடம் கூறப்படுகின்றது. அப்போதவர் என் இறைவன் என்னை மன்னித்ததையும் மரியாதைக்குரியோரில் ஆக்கியதையும் என் சமூகத்தார்கள் அறிந்து கொள்ள கூடாதா என்கின்றார். பொதுவாக நாம் அளவு கடந்து விரும்பும் விஷயங்களை அடைந்து விட்டோமேயானால் உண்மை நிலை தெரியாமல் மெய்மறந்து போய்விடுவோம். ஆனால் தன்னை கொலை செய்த கூட்டமாக அந்த மக்கள் இருந்தும் கூட இறைவனின் மன்னிப்பையும் மகத்தான கூலிகளையும் பார்த்ததற்கு பின்னால் இதே போன்ற பரிசுகளை இவர்களும் பெற வேண்டுமே, ஆனால் அது சாத்தியமற்ற விஷயமாக மாறிவிட்டதே என்று வருத்தப்படுகிறார் அந்த நல்லடியார். அப்படியானால் எந்த அளவிற்கு அவருடைய உள்ளத்தில் சமூக அக்கறை ஆழமாக பதிந்திருக்கும் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள்.
நம் உயிரை விட மேலாக நாம் மதிக்கக்கூடிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சமூக அக்கறை அளவு கடந்து இருந்ததை நாம் அறிவோம். அதை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் வர்ணித்து கூறுகிறான், லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அரித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். உங்களிடம் உங்களை சார்ந்த தூதர் வந்துவிட்டார், நீங்கள் சிரமப்படுவதே அவருக்கு பாரமாக இருக்கும், உங்கள் மீது மிக அக்கறை உள்ளவராக இருக்கின்றார், நம்பிக்கை கொண்டோரிடம் பேரன்பும் இரக்கமும் உடையவர். இந்த வசனத்தை பிரதிபலிக்கும் விதமாக நபிகளாரின் வாழ்வில் பல சம்பவங்கள் இருந்தாலும் சுருக்கத்தை கவனத்தில் கொண்டு ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் நான் குறிப்பிடுகின்றேன். தாயிஃப் நகரத்திற்கு இஸ்லாத்தை எடுத்துரைக்க சென்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடும் துன்பத்திற்கு ஆளானார்கள் அல்லவா? அந்த சம்பவத்தை பற்றி தன் மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் கூறும்போது, ஆயிஷாவே, உன் சமூகத்தாரால் நான் நிறைய துன்பங்களை சந்தித்து விட்டேன், அவர்களால் நான் சந்தித்த துன்பங்களிலேயே மிக கடுமையானது அகபா தாயிஃபுடைய நாளில் சந்தித்த துன்பமே ஆகும். ஏனெனில் அன்று நான் தாயிஃப் நகர தலைவரான கினானா இப்னு குலான் என்பவருக்கு எடுத்துரைத்தேன். ஆனால் நான் விரும்பியபடி அவர் எனக்கு பதிலளிக்கவில்லை. எனவே கவலையுடன் எதிர்ப்பட்ட திசையில் நடந்தேன். கர்னு சாலிப் என்னும் இடத்தை அடையும் வரை என் சுய நினைவுக்கு வரவே இல்லை. அந்த இடத்தை அடைந்தவுடன் என் தலையை உயர்த்தினேன். அப்போது வானத்தில் ஒரு மேகம் என் மீது நிழலிட்டுக் கொண்டிருந்தது. நான் கூர்ந்து கவனித்த போது அதில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் என்னை அழைத்து, நபியே, நீங்கள் உங்கள் சமுதாயத்தாரிடம் கூறியதையும் அவர்கள் உங்களுக்கு அளித்த பதிலையும் அல்லாஹ் கேட்டான். நீங்கள் விரும்பியபடி தண்டிப்பதற்காக ஆணையிடுவதற்காக மலைகளை நிர்வகிக்கும் மாணவர்களை அனுப்பி வைத்துள்ளான் என்று கூறினார்கள். உடனே மலைகளை நிர்வகிக்கும் மாணவர்கள் என்னை அழைத்து எனக்கு சலாம் கூறி, பிறகு, நபியே, நீங்கள் விரும்பியபடி ஆணையிடலாம், இந்த நகரத்தின் இரண்டு புறமும் உள்ள மலைகளை அவர்களின் மீது நான் புரட்டி போட்டுவிட வேண்டும் என்று நீங்கள் விரும்பினாலும் சரி, உங்கள் கட்டளையின்படி நடக்க நான் தயாராக உள்ளேன் என்று கூறினார்கள். உடனே, வேண்டாம், ஆயினும் அந்த நகரத்து மக்களின் சந்ததிகளில் அல்லாஹ்வுக்கு எதையும் இணை கற்பிக்காமல் அவனை மட்டுமே வணங்குபவர்களை அல்லாஹ் உருவாக்குவான் என்று நம்புகிறேன் என்று கூறினார்கள். இச்சம்பவத்தில் தன் சுயநிலவை இழக்கும் அளவிற்கு கடுமையான பாதிப்பிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆளாகி இருக்கின்றார்கள். அதன் காரணத்தினால் தான் இறைவனாக முன்வந்து நபிகள் நாயகம் அவர்களின் பாதிப்பிற்கு நிவாரணம் அளிப்பதற்காக அந்த ஊர் மக்களின் முடிவை நதியின் கைவசம் ஒப்படைத்து மலைகளில் நிர்வகிக்கும் மாணவர்களையும் அனுப்பி வைத்தார். அந்த சூழ்நிலையில் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூக அக்கறை கொண்டதால் தொலைநோக்கு பார்வையுடன் அந்த நகரத்து மக்களின் சந்ததிகள் ஏகத்துவ காற்றை சுவாசிப்பார்கள் என்று யோசித்தார்கள். அன்றைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூக அக்கறையின் வெளிப்பாடுதான் இன்று தாயிஃப் நகரம் தௌஹீத் நகரமாக மாறியுள்ளது. அன்பார்ந்தவர்களே, இதே சமூக அக்கறை இன்றைய காலகட்டத்தில் நமது ஒவ்வொரு ஊர்களிலும், ஒவ்வொரு மாவட்டங்களிலும், ஒவ்வொரு மாநிலங்களிலும், ஒவ்வொரு நாடுகளிலும் வெளிப்பட்டால் இந்த உலகத்தின் மூளை முடுக்கெல்லாம் ஏகத்துவம் உலகப்படும். இன்ஷா அல்லாஹ். வாஹிதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.